இப்போ என்னென்ன வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுலாம் கடை வைக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன கடை வைக்கிறாங்க பாருங்கள், அவங்க சொந்த கடை, வேறு யாரையும் வேலைக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சனி ஞாயிறு கடை திறப்பாங்க. இப்படி சனி ஞாயிறு கடை திறக்கிறத நம்ம சாதாரணமாக ஒரு கடை திறக்கிறது, தொழில் பண்ணுறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சனி ஞாயிறு வியாபாரம் பண்ணுறது, தொழில் செய்கிறது, கடையை திறந்து வைக்கிறது, ஒரு மளிகை கடையை திறந்து வைக்கிறது, இந்த மாதிரி சனி ஞாயிறு தொழில் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, அப்போ சனி ஞாயிறு எல்லா மக்களும் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு பெரிய கடை இருக்குது, ஒரு ஜவுளி கடை, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சனி ஞாயிறு கடையை திறந்து வச்சிடுறாங்க. அப்போ அந்த கடையில் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க அவங்க அவங்களும் வந்து தான் ஆகணும். அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. ஏன்னா ஊர் உலகமே எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. பாரு, எல்லா கடையெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. சனி ஞாயிறு யாரும் விடுமுறை எடுக்கிறதே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்குது. ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்குது. அது அப்போ அவங்க உரிமை, அது விடுமுறை என்பது அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த மளிகை கடை வச்சுருக்கவங்க, அப்புறம் சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்க்குறவங்க, அவங்க சொந்த கடை, அவங்க மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கடையை திறந்து வச்சிடுறாங்க சனி ஞாயிறு. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க நான் எல்லோரும் திறந்துருக்கும்போது நாம் மட்டும் பூட்டி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் திறக்கிறாங்க. இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சின்ன சின்ன கடைகளை பார்த்து பெரிய கடைகளும் திறந்து வச்சு, பெரிய கடைகளுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். ஒரு நகரம் இருக்குன்னா அங்கே 4-5 பெரிய கடைகள் இருக்கும். பெரிய ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், அதுபோல் ஜவுளி கடை இருக்கும். இப்படி நிறைய கடைகள் இருக்கும், கார்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சனி ஞாயிறு திறந்து வச்சிடுறாங்க. கார்மெண்ட்ஸுக்கு இடையில் போட்டி இருக்கும், ஜவுளி கடைகளுக்கு இடையில் போட்டி இருக்கும், ஹோட்டல்களுக்கு இடையில் போட்டி இருக்கும். பெரிய ஹோட்டல் அங்கெல்லாம் 10-15 பேர் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பெரிய ஜவுளி கடையில் 100 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு திறக்கும்போது அவங்களும் வேலைக்கு வந்து தான் ஆக வேண்டியிருக்கு. அவங்களும் வேலை செய்கிறாங்க. பாருங்கள், ஒரு சனி ஞாயிறு கடையை திறக்கிற, சனி ஞாயிறு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடையை திறக்கிறதுனால, அதை நம்ம கண்டு காணாமல் விடுறதுனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு விடுமுறையே இல்லாமல் போய்விடுகிறது. தனியார் துறையில் வேலை பார்க்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அவங்களும் சனி ஞாயிறு வேலை பார்க்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறது இல்லை, 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அதுவும் வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க. விடுமுறையே கிடையாது அவங்களுக்கு. விடுமுறையே 7 நாளும் வேலை பார்க்குறாங்க. அதுவும் தினம் 10 நாள் 10 மணி நேரம். கொத்தடிமைத்தனம். பாவம் இல்லை, எவ்வளோ பாவம். அதனால் சனி ஞாயிறு யாரும் எந்த தொழிலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பான சட்டம் போடணும். சனி ஞாயிறு 2 நாள் நமக்கு லீவு தேவை. 5 நாள் நம்ம உழைச்ச களைப்பு, நல்லா தூங்கணும். சனி ஞாயிறுனா நல்லா தூங்கணும். நல்ல உடம்பு ஒரு 5 நாள் உழைத்ததுனால ஏற்பட்ட சோர்வு, சனிக்கிழமை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், சனிக்கிழமை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கணும். ஏன்னா 5 நாள் உழைத்த களைப்பு சனிக்கிழமை போய்டும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அப்புறம் திங்கக்கிழமை பழையபடி வேலைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கணும். அதுக்குன்னு அதுக்கு என்ன பண்ணணும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக யாரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்னடா இந்த வாழ்க்கை இது. ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏற்பாடெலாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லோரும் விவசாயம் பார்த்தாங்க, சுதந்திரமாக இருந்தாங்க, தூங்கும்போது தூங்குனாங்க, விருப்பப்பட்டால் வேலை பார்த்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இயந்திர அறிவியல் உலகம் வளர்ச்சி அடைஞ்சு போச்சு, மனுஷன் முன்னேறிட்டான், அப்படி அறிவியல் முன்னேற்றம்லாம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இம்சையாக இருக்குது இந்த உலகத்துக்கு. ஒரே இம்சையாக இருக்குது. காலையில் இருந்துச்சா வேலைக்கு ஓடணும் 10 மணி நேரம், எதுக்குடா இந்த அடிமை? இதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம்ல, தோணுதா இல்லையா? இதுக்கு நம்ம அந்த உலகத்துலேயே இருந்திருக்கலாமே, பழைய காலத்துலேயே இருந்திருக்கலாமே, சொர்க்கமாச்சே. இப்படி அறிவியல் வளர்ந்தால் அதுக்கு ஏன்டா எங்கள் தாலியாக இருக்கிறீங்க? அறிவியல் முன்னேறிச்சுன்னா அதுக்கு ஏன் எங்கள் தாலியெல்லாம் இருக்கிறீங்க? நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்குள்ள போகணும்? அறிவியல் முன்னேறிச்சுன்னா நாங்கள் எதுக்குடா சனி ஞாயிறு கடந்து ஒரு கொத்தடிமையாக தினமும் 10-12 மணி நேரம் எவனுக்குள்ளே ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போமா மாட்டோமா? அப்படி தான் இருக்குது. என்னடா இந்த கருவம் பிடிச்ச இயந்திர அறிவியல் உலகம் ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு தான். அடிமைத்தனம். இன்னொருத்தர் கீழே உட்காந்துக்கிட்டு தெரியும், அது 7 நாளும் கடந்து வேலை பார்த்துக்கிட்டு, ஒரு லீவு இல்லை, ஒரு மனித உரிமைகள் மதிக்கப்படலை. அதுவும் குறைஞ்ச சம்பளம் தூக்கி கொடுத்துட்டியா நிறைய சம்பளத்தை. 7 நாளும் வேலை வாங்கிட்டு, தினமும் 10 மணி நேரம் வேலை வாங்கிட்டு, எல்லா தொழிலாளருக்கும் இன்னும் சம்பளத்தை தூக்கியாக கொடுத்துட்ட. சம்பளமும் கம்மி,
வேலை நேரம் அதிகம், விடுமுறையும் கிடையாது. அதனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நாளும் இவர் வியாபாரம் பார்ப்பாராம், மளிகை கடையை திறந்துருவார் எல்லா நாளும். இது அல்லது ஒரு டெய்லர் கடையை திறந்துருவார், ஒரு ஜவுளி கடையை திறந்துருவார். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க 7 நாளும் வேலை நாள். கடைசியில் அந்த வேலை பார்க்குறாங்க பாருங்கள் தொழிலாளர்கள், அவங்க அந்த முதலாளிகளுக்கும் லீவு தேவை. முதலாளிகள் அவங்கெல்லாம் திறக்கும்போது தொழில் போட்டியில் இவங்களும் திறக்கிறாங்க. அப்போ முதலாளிகளுக்கும் விடுமுறை தேவை, தொழிலாளிகளுக்கும் விடுமுறை தேவை. சனி ஞாயிறு கண்டிப்பாக எந்த தொழிலும் திறக்கக்கூடாது. கண்டிப்பாக அனைத்தும் மூடப்பட வேண்டும். திறந்தால் குற்றம். சனி ஞாயிறு நீ தொழில் பண்ணால் அது குற்றம்னு அறிவிக்கணும். அப்போதான் அந்த தொழிலாளருடைய உரிமை மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த வாழ்க்கை கொடூரமாக இருக்காது. இப்போ ஒரு நரகம். அது மாதிரி 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது. அது மாதிரி நான் இன்னொரு திட்டம் வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும். என்னென்னா காலையில் 6 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும். 1 மணி வரைக்கும் வேலை, பாதி நாள் வேலை, பாதி நாள் விடுமுறை. காலையில் 6 மணிக்கே நம்ம வேலைக்கு போயிடணும். பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். மதியம் 1 மணி வரைக்கும் வேலை, 1 மணிக்கு அப்புறம் விடுமுறை. காலை உணவும் மதிய உணவும் வேலை பார்க்குற இடத்திலே கொடுத்து விட வேண்டும். வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே நமக்கான உணவை கொடுக்க வேண்டும். அப்போ அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள், அந்த உணவை சமைப்பதற்காக வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். பள்ளிக்கூடமாக கல்லூரியாக காலை உணவும் மதிய உணவும் அங்கேயே கொடுக்கணும். காலைல 6 மணிக்கே வேலைக்கு போகணும், மதியம் 1 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். 1 மணிக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடணும். 1 மணிக்கு அப்புறம் யாரும் கடை தரக்கூடாது. அப்போது வாரத்தில் 5 நாட்கள் நமக்கு இப்படி தான் ஒரு 2 நாள் விடுமுறை வேறு. அப்புறம் பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை நாள். காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை, 1 மணிலேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு ஏற்பாடு பாருங்கள். இந்த மாதிரி அல்லது மத்தியானம் 2 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். 1:30க்கு மதிய உணவு அங்கே சாப்பிட்டுட்டு, ஒரு 1 மணிக்கு அங்கே மதிய உணவு சாப்பிட்டு 2 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போ பாதி நாள் வேலை, பாதி நாள் விடுமுறை. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சனி ஞாயிறு கட்டாய விடுமுறை. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அவங்கவுங்க தான் தோன்றித்தனமாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. இதுதான் விதிமுறை, இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறையை பின்பற்றக்கூடாது. யாராவது விருப்பத்துக்கெல்லாம் கடை திறக்கிறது, தொழில் பண்ணுறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாக்கா மனித வாழ்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க, யாரும் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு போக வேண்டியதான். சமைக்க வேண்டிய தேவையில்லை. வேலை செய்கிற இடத்துல உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். மத்தியான உணவும் கொடுத்துடணும். அப்படிங்கும்போது நம்ம வேலை செய்கிற நாள் நமக்கு சமைக்கிற வேலை இல்லைப்பா, ஜாலியாக இருக்கலாம். நல்ல சத்தான உணவு கொடுக்கணும். அப்புறம் இடைவேளையில் தேநீர் அப்படி என்ன வேணுமோ கொடுக்கணும். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தா சூப்பராக இருக்கும்.